சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பான பாதுகாப்பு குழு கூட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதிபதி சுதாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன். உயர்நீதிமன்ற வளாகத்தில் உயர்நீதிமன்றத்திற்கு மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை வழங்குவார்கள். வளாகத்தில் உள்ள குடும்ப நல நீதிமன்றம், செஷன்ஸ் நீதிமன்றம் மற்றும் பிற கட்டடங்களுக்கு பழையபடியே தமிழ்நாடு காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்குவார்கள் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரும் 16ஆம் தேதியிலிருந்து முழு அளவிலான பாதுகாப்பை வழங்குவது கடினம். எனவே ஆரம்ப கட்ட நிலைகளில் தற்காலிகமாக தமிழக காவல்துறையினரும் மத்திய பாதுகாப்பு படையினருடன் இணைந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் 16ஆம் தேதியிலிருந்து முழு அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டால் கார்களுக்கான பாஸ்கள் கொடுக்கப்பட வேண்டும். இது மட்டுமல்லாமல் கார்களை செக்கிங் செய்வது, வழக்கறிஞர்களுக்கான அடையாள அட்டை முழு அளவில் இன்னும் வழங்காமல் இருக்கின்றன. இது போன்றவற்றால் பிரச்சனை ஏற்படும் என்று கூறியிருந்தார்கள். எனவே படிப்படியாக இந்த உத்தரவை அமலாக்குவதற்காக கேம்பஸ் செக்யூரிட்டி கமிட்டி என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த உத்தரவை படிப்படியாக அமலாக்குவதற்கான முயற்சிகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருந்தது. புதிய தலைமுறைக்காக உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் கௌதம் கார்த்திகேயன்.